இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்கா. அவ பேர் பவானி. அவ கூட நீங்க தங்கிக்கலாம். அவகிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன். இங்க பாருமா மீனாட்சி, அதுவும் நல்ல பொண்ணுதான். உனக்கு வேற எந்த சிரமமும் இருக்காது. அது இல்ல மாமா, எங்களுக்குன்னு வீடு இருந்தோம், உன்னை அங்க தங்க வைக்க முடியலன்னு எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம்மா. அவ சொல்ற இடத்துல போய் நீ தங்கிக்கம்மா, இல்லனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்ப நீங்க எனக்காக பண்ணதுக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. நீ எங்க மேல காட்டுற பாசத்துல கொஞ்சம் தான் நாங்க உன் மேல திரும்ப காட்டுறோம். எங்க அம்மா பேசுனதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. எங்க அம்மா கிட்ட நாங்க அமைதியா நின்னே பழகிட்டோம். அவங்க கெட்டதே செஞ்சா கூட எங்களால தடுக்க முடியல. தடுக்கிற ஏன் பேச்சையும் மதிக்கிறதும் இல்ல. இந்தம்மா, இத நீ செலவுக்கு வச்சுக்க. இப்போதைக்கு இவ்வளவுதான் புரட்ட முடிஞ்சது. மாமா அதெல்லாம் வேணாம், என்கிட்ட பணம் இருக்கு. உன்கிட்ட இல்லைங்கிறதுக்காக இதை நான் தரலம்மா, என்கிட்ட இருக்குங்கிறதுக்காகவும் இதை தரல. உன் மேல இருக்கிற அக்கறையில தான் தர்றேன். இதனை வாங்கிக்கிட்டா எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். இல்ல மாமா. இங்க பாருமா, கயல் எப்படியோ அதே மாதிரி நீயும் என் பொண்ணு மாதிரிதாம்மா. என்ன அப்படி யோசிக்கிற? உன்னைய மட்டும் இல்ல, மதினியவும் எங்க அப்பா மருமகளா இல்ல மகளாத்தான் நினைக்கிறாரு. வாங்கிக்கோ. வாங்கிக்கம்மா. வாங்கிக்கோ மீனாட்சி. இந்த கொஞ்ச காசை வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியுமா. இருந்தாலும் நாங்க எப்பவுமே உனக்கும் தேன்மொழிக்கும் சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்றதுக்காக தான்மா. அப்படியே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 500 ரூபாய் கிடைக்குமா? ஏய், என்ன கமிஷன் காசு அடிக்க பாக்குறியா? ரொம்ப சந்தோஷம் மாமா. உங்க அன்பும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு எப்பவுமே வேணும். நிச்சயம் மாமா, என் ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். சரிப்பா, போதும், லேட் ஆகுது. என் ஃப்ரெண்டு வர அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா ஹாஸ்டல்ல. ஆமா, இந்த நேரத்துல போனா அங்க உள்ள விடுவாங்களாமா? அப்பா, நாங்க அங்க போறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் போய் அவங்க ரூம்ல ஃபுல்லா உட்காந்து செட்டில் பண்ணிட்டு வரேன். சரிம்மா. நானும் கூட வரேன். ஏய், நாங்க போறது லேடிஸ் ஹாஸ்டல். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பையனெல்லாம் கூட்டிட்டு போனா விட மாட்டாங்க. அதுவும் நீ வேற பார்க்க கொஞ்சம் ரவுடி மாதிரி இருக்க. ஏய், ரூம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப அதானே முக்கியம். அங்க கேட்டு கூட அப்புறம் திறக்க மாட்டாங்க, பாத்துக்கோ. நான் கூட்டிட்டு போய்க்கிறேன்.